தமிழகத்தின் புதிய வரலாறு கட்சிகளால் அல்ல, மக்கள் இயக்கங்களால், உழவர் இயக்கங்களால் என்பதை நிலைநாட்டி காட்டியுள்ள உழவர் மக்களுக்கும் அதற்காக ஏற்பாடு செய்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்திற்கும் எங்கள் நன்றி. மின்சார உரிமை பறிப்புக்காக உயிரிழந்த தமிழக விவசாயிகளுக்கும், 3 வேளாண் சட்டத்திற்கு ரத்து செய்ய வைப்பதற்காக உயிரிழந்த 700க்கும் மேற்பட்ட உழவர்களுக்கும், கனிம கொள்ளையை தடுத்து நிறுத்தியதற்காக உயிரிழந்த கரூர் குப்பம் விவசாயி ஜெகநாதன், புதுக்கோட்டை ஜகமுரளி உள்ளிட்டோருக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கடன் விடுதலை அடைய தமிழ்நாட்டினுடைய 5 லட்சம் கோடி ரூபாய் கடனாக இருந்து இப்ப 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை அடைக்க தமிழகத்தில் உள்ள அனைத்து குவாரிகளையும் டிஜிட்டல் முறையில் அரசு ஆய்வு செய்தாலே 10 லட்சம் கோடி அல்ல, 25 லட்சம் கோடி அரசுக்கு வரும். அதை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றேன். அதே போல 2011 திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த குவாரிகளை அரசு ஏற்று நடத்தும் என்ற தீர்மானத்தை இன்று வரை செய்யவில்லை. கிரானைட் உட்பட, கல்குவாரி உட்பட அத்தனை குவாரிகளையும் டாஸ்மாக் கடை போல அரசு ஏற்று நடத்த வேண்டும். பாறைக்குழியில் குப்பைகளை கொட்டி விவசாயத்தை அளிக்கும் நிலைமையை மாற்ற அரசாணை 23/2022 என்ற கொண்டு வந்த அரசாணையை அனைத்து கட்சிகளும் ரத்து செய்வோம் என தேர்தல் வாக்குறுதியில் தெரிவிக்க வேண்டும். ஆண்டுக்கு 30,000 கோடி ரூபாய் நம்முடைய வரிப்பணத்தில் போடப்பட்ட சாலைகளை பாதிக்கின்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாத வகையில் அதிகப்படியான கனிமங்களை கொண்டு செல்லும் வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுத்து 30,000 கோடி மதிப்புள்ள சாலைகளை பாதுகாக்க வேண்டும். தமிழகத்தினுடைய மணல் தேவைக்கு ஆற்று மணலும் அல்ல, செயற்கையான எம்சாண்ட் என்று சொல்லக்கூடிய கல்மணலும் அல்ல, தமிழகத்தில் ஏற்கனவே போடப்பட்ட 5 அரசாணை அடிப்படையில் வெளிநாட்டு இயற்கை ஆற்று மணலை இறக்குமதி செய்ய வேண்டும். தமிழகத்தில் அனைத்து கல்குவாரிகள் மீது, கிரானைட் குவாரி மீது அபராதம் மட்டும் போடப்படுகிறது. அதற்காக சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட பல லட்சம் டன் வெடிமருந்து மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். 38,430 ஏக்கர் பரப்பளவில் உள்ள டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை ஏலத்தை மட்டும் ரத்து செய்துள்ள அரசு, பழனியில் 1 லட்சம் ஏக்கர் பழனி முருகன் மலையை அழிக்கக்கூடிய மாதிப்பினம் திட்டத்தை, டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தையும் அரசு ரத்து செய்ய வேண்டும். ஏக்கர் 1 ரூபாய்க்கு விவசாயிகளிடமிருந்து பிடுங்கி பன்னாட்டு கம்பெனிக்கு கொடுக்கப்பட்ட சிப்காட்டால், குறிப்பாக பெருந்துறை சிப்காட்டால் பாதிக்கப்பட்ட உழவர்களுக்கும், இங்கே நோயால் பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும். இப்பொழுது சாயப்பட்டறைக்கு 200 கோடியை தமிழக அரசு வழங்கியுள்ளது. விவசாயிகளுக்கு மக்களுக்கும் அல்ல, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். பன்னாட்டு கம்பெனிகளின் கொள்ளைக்காக சிப்காட் என்ற பெயரில் நிலத்தை எடுக்காது, ஈரான் நிலத்தை பிடுங்காது, தொல்லியல் சின்னமான கல்லங்காடு சிப்காட் திட்டம் மேலூரில், அதை அரசு ரத்து செய். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி.